வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நாளையிலிருந்து நடைபெறுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸை எழுதியிருப்பீங்க. ஸோ அதே போல் தான் அதே மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸையும் எழுத போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஷீட்ஸு, ஸோ அந்த ஆன்சர் ஷீட்ஸில் நமக்கு நிறைய காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணணும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் நேமு, சப்ஜெக்ட் கோடு, கொஷின் பேப்பர், நம்பர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 இடத்துல இருக்கும். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க எப்படி எந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் தரணுன்ற வீடியோஸும், அதே போல் யூனிட் வைஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜஸை ஃபில் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த நம்பர் ஆஃப் பேஜஸை எழுதிடுங்க. மெயினாக உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, கொஷின் பேப்பர் நம்பர், எந்த ஒரு மிஸ்டேக்ஸு கரெக்ஷன்ஸ் இல்லாமல் மெதுவாக, ஸோ எக்ஸாமினேஷனுக்கு ப்ராப்பராக முன்னாடியே போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் டைம் எடுத்து அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் ஈஸியாக எழுதி முடிக்கிறதுக்கு அது நல்லதாக இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக முன்னாடியே எக்ஸாமினேஷன் முன்னாடியே போயிடுங்க. ஹால் டிக்கெட்டை பார்த்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, ஸோ இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் எல்லா எக்ஸாமினேஷன் கைடன்ஸும் தொடர்ந்து கொடுத்து. ஃப்ரண்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு காலேஜ் கோடு, எக்ஸாம் சென்டர் கோடு, சப்ஜெக்ட் கோடு இந்த இடத்துல இருக்கும். அதே போல் கொஷின் பேப்பர் நம்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஷின் பேப்பர் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் இந்த இடத்துல நம்ம எழுதணும். அதே போல் இந்த இடத்துல கொஷின் பேப்பர் நம்பர்ன்றது சைட்லேயும் இருக்கும். ஸோ அப்போ சைடில் அந்த இடத்துலையும் இருக்கும். அதே போல் கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனையும் நம்ம தான் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் கோடும் இருக்கும். சப்ஜெக்ட் கோடு, கொஷின் பேப்பர் நம்பர். அப்போது 2 இடத்துல நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த இடத்துலையும் எழுதணும். மொத்தமாக ஒரு 3 இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களுடைய சிக்னேச்சர்ஸ், ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய சிக்னேச்சரை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸை பொறுத்தவரையில் நம்ம 4 to 5 பேஜஸ் நீங்கள் எழுதுங்க. ஸோ மினிமம் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 10 மார்க்ஸை பொறுத்தவரையில் நம்ம வித்தின் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் 5 கொஷின்ஸ் எழுதணும். ஸோ ஒரு வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 10 மார்க்ஸை ஒவ்வொரு கொஷினுக்கும் 30 மினிட்ஸுக்குள்ளே டைம் எடுத்துக்கோங்க 10 மார்க்குக்கு. ஸோ ஒரு 5 to 6 பேஜஸ் எழுதலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு சிலர் 40 பேஜஸ் மொத்தமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேங்க. ஸோ அது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ மினிமம் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே ஈச் கொஷினுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே போல் 5 மார்க்ஸுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷனை வித்தின் டைமுக்குள்ளே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ், எவ்வளோ பேஜஸ் எழுதுனா பாஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம ஒரு 20 பேஜஸ் எழுதலானுமே பாஸ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதுனா ஒரு 20 பேஜஸ் நம்ம எழுதினாலும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சிலர் அதிகபட்சமாக நம்ம 40 பேஜஸும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்றது நம்மளுடைய கண்டென்ட்டை ப்ரெசன்டேஷனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதால் கம்மியாக எழுதுனாலுமே பாஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோடு கொடுங்க. எக்ஸாமினேஷனில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.